கிருஷ்ணகிரிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, எஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நாங்கள் கேஆர்பி டேம் தான் போயிருந்தோம். சும்மா வீட்டு பக்கம் ஒரு கடைக்கு போனாலுமே ஹஸ்பண்ட் வந்து வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால அதிகமாக வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் வீக்கெண்ட் தான் எங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸ் டைம். அப்படி போன பிளேஸ் தான் கேஆர்பி டேம். இந்த கோயில் வந்து நான் பாப்பாவுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டது. நான் பாப்பாவோட போய் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு இடம் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தாங்க. பாய்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரியான பிளேஸுங்களில் கண்ணுக்கு படும். நம்ம கேஆர்பி டேம் மீனை சாப்பிட்டோமா, டேமில் நல்லா குளிச்சோமான்ட்டு போயிடுவோம். அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு மீன் சாப்பிட வந்துட்டோம். கேஆர்பி டேம் வர்றது இதுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றது தானே. எங்கே அன்றைக்கி ஐபிஎல்ன்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எந்த கடை பார்த்தாலும் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஆள் இல்லாத கடைக்கு போய் உட்காந்துட்டு நல்லா ஃப்ரீயாகவே சாப்பிட்டோம் மீனை. இன்னும் தான் பாவம். அப்போ அவளுக்கு வந்து 6 மந்த்து கூட ஆகலை. ஃபுட்டு நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் அவளுக்கும் ஊட்டி விடல. அவள் மட்டும் பாவமாக பார்த்துட்டு இருந்தாள். இங்கே பாருங்கள், அவளுக்கு கொண்டு வந்த பிஸ்கெட்டை ஸ்டாண்டாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐபிஎல் கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மீன் தான் சாப்பிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பெரிய மீனாகவே இன்னும் சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டோம். பட் சாப்பிட முடியல. அன்றைக்கி அத்தையும் கூட்டிகிட்டு வர நாங்கள் மட்டும் வந்ததுனால அத்தைக்காக பார்சல் வாங்கிட்டு பில் பண்ணி கிளம்பிட்டோம். கேஆர்பி டேமில் மீன் ஸ்பெஷல்ன்ற மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஜமுனா பால்கோவா. அங்கே டைரி ஃபார்மில் ரொம்பவே அதிகம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக பால்கோவா வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. பாப்பா எதையாச்சும் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. பட் அவளுக்கு ஊட்டி விடலை. டேமுக்கு போகிற வரையெல்லாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வீடுங்களும் வீடு சுற்றி இருக்கிற மல்லிகைப்பூ தோட்டமும் நெல் வயலுங்களும் தான். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்திருக்கணும். அப்படி பிறக்கலைனாலும் கட்டி கொடுத்த இடமாச்சு இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்புறம் பார்க்கு வழியாக தான் வர டைம்னால மானுங்களெல்லாம் மின்னுக்கு காட்டிட்டு உள்ளே போகல. அன்றைக்கி டைம் ஆயிடுச்சுன்றதால வெளியே மட்டும் நின்று பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து தலரப்போ மல்லிகைப்பூ வச்சா ரொம்ப பிடிக்கும். இங்கே விற்றுட்ருக்கவங்கள பார்த்து வாங்கி தரேன்னு சொல்லிகிட்டு இருந்தார். பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன்.